சீதா பிராட்டி தபோவனத்தில் ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய முனிவர்களோடு கலந்து பேசக்கூடிய அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு சீதா பிராட்டி சொன்னாலாம், என்ன அழகா இருக்கு இந்த ஆசிரமங்கள்லாம் பார்ப்பதற்கு ராமா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ அனுமதி கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் சீதை என்று ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்தால் நான் மறுபடியும் காட்டில் போய் வசிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டுள்ளேன் அப்படின்னு உத்தரகாண்டத்துல ஸ்லோகம். சீதா பிராட்டி ராமர் கிட்ட எனக்கு மறுபடியும் காட்டுல போய் வாழ வேண்டும் என்கின்ற இச்சையை கூறுகின்றாள் ஸ்லோகம் இருக்கு. அந்த இரவுதான் பத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தன் அவன் ராமன் கிட்ட வந்து சொல்லுவதாக உத்தரகாண்டம். ராமா, சீதையின் சரித்திரத்தை பத்தி ரொம்ப ஓஹோன்னு பேசல ஊர் மக்கள். ராமருக்கு எண்ணம் என்னன்னா ரூல்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அதனால அவர் என்ன சொல்லிட்டார், எப்போ இந்த மாதிரி அவதூறு நம்ம ஊர்ல பேசுறாளோ அப்ப சீதையை நம்ம நாடு கடத்திடணும். இதை லக்ஷ்மணனை கூப்பிடுறார். லக்ஷ்மணன் என்னன்னா பாதி ராத்திரியில கூட்டுக்க, இல்ல நாளைக்கு நீ வந்து உன் மதனியை கொண்டு காட்டுல விட்டுட்டு வா. அப்ப லக்ஷ்மணனுக்கு வேற வழியே இல்லை, அண்ணாவுடைய வார்த்தையை கேட்டாகணும். அடுத்த நாள் சீதா பிராட்டி, அவளுக்கு தெரியாது நம்மள பர்மனண்டா அனுப்பிச்சுடுறான். அவ ஜாலியா கிளம்பி போனா, இன்னைக்கு வந்து இட் இஸ் எ டே அவுட் அப்படின்னு கிளம்பி போனா. அப்படி போகும்போது லக்ஷ்மணன் அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. இல்லம்மா, அண்ணாக்கு ஏதோ பத்ரன்னு வந்து ஒருத்தர் சொன்னார். நம்ம வந்து சீதையை வந்து ரொம்ப ஒரு மீக் பர்சனாலிட்டி, அவளுக்கு வந்து ஒரு கபில் சிப்பல் ஒரு அட்வொகேட் வேணும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், ஷீ கேன் ஃபைட் ஹர் கேஸ். அவ லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, நீயும் உங்க அண்ணாவும் வசிஷ்டர் கிட்ட படிச்சோம் படிச்சோம் படிச்சோன்னு மார்த்தட்டிக்கிறேளே, இப்ப என்ன பாரு லக்ஷ்மணா, ஒரு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்ணை நடுக்காட்டில் விடுவதுதான் வசிஷ்டர் கத்து கொடுத்திருக்காரான்னு போய் உங்க அண்ணா கிட்ட போய் கேளு. அவ விடுறது இல்ல. சீதா பிராட்டியோட இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நம்ம அப்படி பேசுறா. பண்ணிட்ட உடனே கொஞ்சம் விக்கி விக்கி அழறா. லக்ஷ்மணன் வந்து தாழ முடியாம, அம்மா நீ எனக்கு அம்மாவாச்சே, எனக்கு அம்மா ஸ்தானமாச்சே, எங்க அம்மா சொல்லி அமிச்சாளே, இன்னைக்கு நீ காட்டுக்கு கிளம்பும் போது கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் பண்ண முடிஞ்சுதும்மா, இன்னைக்கு எனக்கு கட்டளை ஏற்படாம போயிடுத்துமா, இல்லாட்டா கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிருப்பேனேன்னு சொல்லிட்டு கிளம்பினா. இப்ப சீதா பிராட்டி கொஞ்ச நாள் நொந்து போறா. இதிகாசங்களை ரிலேட்டபிள் ஆக்கணும்னா பாருங்க, ஜனகனுக்கு பெண், தசரதக்கு மனாட்டு பெண், ராமனுடைய பத்னி கர்ப்பவதியா இருந்த காலத்துல ஒரு சிங்கிள் மதரா ஃபாரஸ்ட்ல இருக்கா. ராமாயணம் மகாபாரதம் பாகவதம்லாம் எதுக்கு கேட்டுட்டே இருக்கணும்னா, டு ஜஸ்ட் ரியலைஸ் தட் when they have undergone so much, who are we? அவ்வளவுதான்.